ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சாட்டர்டே மார்னிங். காலையில வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். கடைசில அப்புறம் லேசியா இருந்ததுனால வீடியோ எடுக்கல. அஸ்விதா வந்துட்டு எனக்கு வந்துட்டு நெயில்லாம் வந்து கிளீன் பண்ணி, நெயில் பாலிஷ்லாம் வந்து வச்சு விட்டா. அதுக்கப்புறம் சுபஸ்ரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குட்டியா வந்துட்டு களிமண்ல கேஸ் அடுப்பும், அம்மிக்கல்லும் வந்து செஞ்சிருந்தா. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் இது வந்துட்டு நானா? என்னடா அது சுந்தரிக்கு வந்து சோதனை அப்படிங்கிற மாரி ஆயிப்போச்சு. என் மக வரைஞ்சு வச்சிருக்கா அஸ்விதா. அம்மா நீதாம்மா அது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்துட்டு சண்டே மார்னிங் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கிச்சன் எல்லாமே வந்துட்டு சாட்டர்டே மார்னிங் வந்துட்டு கிளியர் பண்ணி, நேத்து வந்துட்டு இந்த வேலை தான் வந்து போயிட்டுருந்துச்சு. செல்ஃபு எல்லாமே வந்து கிளியர் பண்ணி அரேஞ்ச் பண்ணேன். அதனால சாட்டர்டே வந்துட்டு வீடியோவும் எடுக்கல. கொஞ்சம் லேசியா இருந்தனால விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே தொடச்சு, க்ளீன் பண்ணி, தேவையில்லாததெல்லாம் வந்து எடுத்து போட்டு, அதுக்கப்புறம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். இது சண்டே மார்னிங் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கிச்சன் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து கூட்டிட்டு, அதுக்கப்புறம் வீடும் கையோட வந்து கூட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கிச்சன், வீடு எல்லாத்தையுமே வந்து கூட்டிகிட்ருந்தேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சரியான மழை. காலையில எந்திரிக்கையிலே பார்த்தீங்க அப்படின்னா, மழை நைட்லேருந்து பேஞ்சுட்டே இருக்கு. மழை இல்லைன்னு சொன்னோம் இல்லையா? அதனால பார்த்தீங்கன்னா, இப்போ மழை நல்லா வந்து பேஞ்சிட்ருக்கு. வீடு எல்லாமே கூட்டிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு வந்துட்டு பால் வந்து காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு பால் வந்துட்டு கொஞ்சம் டிலேவா தான் வந்துச்சு. ஏன்னா மழை பெஞ்சனால. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையிலேக்கு வந்துட்டு இட்லி தான் வந்து செய்ய போறேன். நேத்து வந்துட்டு மாவு வந்து அரைச்சு வச்சுட்டேன். திங்கட்கிழமையிலேருந்து இவங்களுக்கு வந்துட்டு ஸ்கூல் வந்து ஓப்பனிங் மறுபடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மாவு இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டமா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, மாவு வந்து அரைச்சு 2 பேட்சா வந்து பிரிச்சு வச்சிருக்கேன். ஒண்ணு வந்து உப்பு போட்டு கரைச்சு வச்சிருக்கேன். இன்னொன்னு வந்துட்டு கரைக்காம ஃப்ரிட்ஜில வந்து வச்சிருக்கேன். அந்த மாதிரி மாவுமே வந்துட்டு நல்லாவே வந்து பொங்கி வந்துருந்துச்சு இட்லி மாவு. இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் உளுந்து கம்மியா தான் வந்து போட்டிருந்தேன். ஆனா, ஓவர் சாஃப்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஓவர் ஹார்டுன்னு சொல்ல முடியாது. நார்மலா கரெக்ட்டா வந்து இருந்துச்சு. நல்லா குண்டு குண்டா இருந்துச்சு ஆனாலுமே பார்க்க. சூடா இருக்கும்போது நல்ல சாஃப்ட்டா இருந்துச்சு. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டா ஹார்டா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் பிச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்ட்டா தான் இருக்கு. அந்த மாரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பால் ஒரு சைடு வந்து காய்ஞ்சிருச்சு. பிள்ளைங்களுக்கு வந்து பால் வந்து குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து கொஞ்சமா அந்த பால்ல தண்ணி ஊத்தி, டீ தூள் போட்டு நான் வந்துட்டு டீ வந்து சாப்பிட்டேன். பால் வந்து இனிமே குடிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். திங்கட்கிழமையிலேருந்து சுத்தமா பால் வந்து எடுத்துக்க மாட்டேன். சண்டேவோட முடிஞ்சுச்சு எல்லாம் கதம் கதம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஜீனி போட்டு ஆத்தி நான் வச்சுட்டேன் அப்படின்னா, அவங்க ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அவங்க வந்துட்டு டிவி தான் வந்து பார்த்துட்ருக்காங்க 2 பேருமே. சரி காலையிலைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யோசனையாவே இருந்துச்சு. இட்லி வச்சுட்டு தேங்காய் சட்னி வைக்கலாம் அப்படின்ட்டு ஐடியால இருந்தேன். அப்புறம் ஃப்ரிட்ஜை வந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, கொத்தமல்லி வந்து இருந்துச்சு. சரி கொத்தமல்லி போட்டு தேங்காவும் போட்டு கொத்தமல்லி சட்னி மாரி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அதுதான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் வந்து என் பிள்ளைங்க சாப்பிடவே மாட்டாங்க. அதனால இதெல்லாம் வந்துட்டு தேங்காய் சட்னியோட சேர்த்து கொத்தமல்லி, புதினாலாம் போட்டு சேர்த்து வந்து அரைச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டேன் இன்னைக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இட்லி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஒரு தட்டுக்கு வந்து 7 இட்லி, 2 தட்டு மொத்தம் 14 இட்லி வந்து நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இட்லினா விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி மட்டும் அவிச்சு வச்சோம் அப்படின்னா, சைடிஷ் எதுவா இருந்தாலும் ஓகே அவங்களுக்கு. ஒன் பை ஒன்னா வந்து எடுத்து சாப்பிடுவாங்க. சுபஸ்ரீ வந்துட்டு 2 இட்லி சாப்பிடுவா. அஸ்விதா 3 இட்லி. ப்ளஸ் நான் 2 இட்லி தான் வந்துட்டு இப்போ வந்து இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் டயட்டுக்கு. அப்படி வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால ப்ளஸ்ஸு அதிகமான இட்லி வந்துட்டு தேவைப்படாது. இதுவே என்னைய பொறுத்தவரைக்கும் அதிகம்னு சொல்லலாம் அந்த மாரி. இருந்தாலும் எப்போவுமே கொஞ்சம் கூடவே நான் வந்து செஞ்சு வச்சுக்குவேன். திடீர்னு யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது, அப்போதைக்குள்ள போய் இது பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால வந்துட்டு எக்ஸ்ட்ராவே எப்போவுமே என் கை வந்து எப்படி சொல்றது? அ சுருங்குன கையெல்லாம் இல்ல. நல்ல விரிஞ்ச கைன்னு சொல்லலாம். நல்ல தாராள பிரபுவா நெறைய வந்துட்டு சமைப்பேன். கீழ கொட்டுனாலும் கொட்டுவேன். ஆனா சாப்பாடு இல்லாம இருக்கக்கூடாதுன்னு நெனைப்பேன். அதனால வந்துட்டு நான் எது வச்சாலும் நெறையவே வந்து வப்பேன். கம்மியாவே வைக்கவே மாட்டேன். அதுதான் என்னோட இது. அந்த மாரி தான் வந்து சமைச்சு பழகியாச்சு. அதனால திடீர்னு அந்த மாரி வரமாட்டேங்குது. அதுக்கப்புறம் மாவு கொண்டு வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு, நெக்ஸ்ட் வந்துட்டு இட்லி வந்துட்டு அப்புறம் பாக்ஸில் வந்து போட்டு வச்சுட்டேன். பாருங்க, இட்லி வந்துட்டு நல்லா குண்டு குண்டா அழகா வந்து வந்துருந்துச்சு. சாஃப்ட்டாவும் இருந்துச்சு. சூடா இருக்கும்போது. ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது வந்து கொஞ்சம் வெரப்பு குடுக்கும் இல்லையா? ஒரு மாதிரி. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா மத்தபடி வந்துட்டு பிச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்ட்டா இருந்துச்சு.
நான் அந்த வாட்டி உளுந்து கம்மியாக போட்டிருந்தேன். ஏன்னா புது உளுந்து அது வேறு, அது நம்ப முடியாது. அதனால நான் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து போட்டிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் வந்து சேர்த்துட்டு, கொஞ்சமாக வந்துட்டு பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 3 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் நீங்க. அதுக்கப்புறம் அ கொத்தமல்லி தழை வந்து இதில வந்து சேர்த்துட்டு, தேவையான அளவு வந்து உப்பு வந்து நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். சில பேர் வந்து புளி வந்து சேர்க்குறீங்க. எனக்கு என்னமோ புளி சேர்க்குறது எனக்கு பிடிக்காது சட்னியில. அதனால நான் வந்துட்டு புளி வந்து சேர்க்க மாட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இத வந்துட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி வந்து ஊத்திக்கணும். ஏன்னா கொத்தமல்லி வந்து போட்டிருக்கோம். அது வந்துட்டு 1, 2மா இருக்கும். தண்ணி ஊத்திட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அரைச்சிட்டேன். இன்றைக்கி வந்துட்டு இட்லியும் கொத்தமல்லி சட்னியும் தான் வந்து செஞ்சுருந்தேன். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் தாளிப்புக்கு வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், கொஞ்சம் வந்துட்டு கருவேப்பிலை வந்து போட்டுக்கிட்டு நீங்கள் வேணும்னா காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்கலாம். நான் காஞ்ச மிளகா வந்து இன்றைக்கி சேர்க்கல. கருவேப்பிலை மட்டுமே வந்து போட்டு தாளித்து கொட்டி அதை வந்துட்டு மூடி வந்து வச்சாச்சு. இன்றைக்கி காலையிலக்கு சண்டே மார்னிங் வந்துட்டு இட்லியும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி சட்னியும் வந்து வச்சு ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பிள்ளைங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு வந்து கொடுத்துட்டு நான் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நேரா சர்ச்சுக்கு போய் ப்ரேயர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சாப்பிட்டேன். நான் சாப்பிட கிட்டத்தட்ட 11 மணிகள் ஆகிவிட்ட காரணத்தினால் 2 இட்லியை சாப்பிட்டுட்டு நேரா சந்தைக்கு போய் காய் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தேன். காய் எதுவுமே இல்ல. அதனால சரின்ட்டு காய் வாங்க போனேன். காய் வாங்க போயிட்டு அங்கேயும் போய் பார்த்தா, இவங்க சாப்பிட்ற காய் வந்துட்டு என்னென்னா, இந்த கேரட் சாப்பிடுவாங்க, பீன்ஸு சாப்பிட மாட்டாங்க, அவரைக்காய் சாப்பிட மாட்டாங்க, சௌச்சௌக்கா வந்து சாப்பிடுவாங்க. முள்ளங்கி ஒருத்தி சாப்பிடுவா, ஒருத்தி சாப்பிட மாட்டா. ஐயோப்பா! இதுங்களுக்கு காய் வாங்கணும் அப்படின்னா, நான் எதடா வாங்குறது அப்படிங்கிற மாரி தான் வந்துட்டு ஒரே குழப்பமாயிரும். அதனால வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கூரில் உள்ள காய் வந்து வாங்கிட்டு வந்துருவேன். காய் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதோ கூர் காயாவது வாங்கிட்டு வருவோம் அப்படின்ட்டு அந்த மாரி தான் கூரில் தான் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் வெங்காயம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன வெங்காயம் 1 1/2 2 கிலோ இல்ல. சின்ன வெங்காயம் 1 1/2 கிலோ வந்துட்டு ரூ. 100, பெரிய வெங்காயம் 2 கிலோ வந்துட்டு ரூ. 100. ஆனா தக்காளி தான் தகன்னு ஏறிடுச்சு ரேட்டு. கிலோ வந்துட்டு ரூ. 60 தக்காளி. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு இப்போ ஃப்ரூட்ஸ் தான் அதிகமாக வாங்குறது. சரி மழை நேரம் கிளைமேட்டும் கூலிங்காக இருக்குது. என்னடா வாங்குறதுன்னு யோசிக்கும்போது, சரி ஆப்பிள் வாங்கிடலாம் அப்படின்ட்டு. ஆப்பிள் வந்துட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் ஆப்பிள் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். 2 கிலோவா வந்துட்டு ஆப்பிள் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அது என்ன பழம்? ஐயோ! அது ஞாபகம் வரமாட்டேங்குதே. அந்த பழம் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். ரம்பூட்டான் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுவும் வந்து சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு கிச்சனில் வந்தோடனே சாதம் வந்து வச்சுட்டு, நெக்ஸ்ட்டு ஆனியன், அதுக்கப்புறம் வந்துட்டு சில்லி, கிரீன் சில்லி, அதுக்கப்புறம் டொமேட்டோ எல்லாமே வந்துட்டு சைட் பை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சாதம் வந்துட்டு வெந்துட்டுருக்கு கொதிச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி சிக்கன் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். சண்டே ஸ்பெஷல். அதனால் சிக்கன் தான் வந்துட்டு இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன். பாதி சிக்கன் வந்துட்டு கழுவிட்டு ஃப்ரீசரில் வந்து போட்டுட்டு, பாதி மட்டும்தான் இன்றைக்கி வந்துட்டு செய்ய போகிறேன். ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சிக்கன் கிரேவி, செமி கிரேவியாக வந்துட்டு வைக்க போகிறேன். நல்லாயிருக்கும் டேஸ்ட் வைஸ். அதுக்கப்புறம் சிக்கன் எல்லாமே வந்துட்டு ஒன்றா போட்டு கழுவி இதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் கழுவி எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, சாதம் வந்து கொதிச்சிட்ருக்கு. கரண்டி போட்டு கிண்டி விட்டுட்டு, அந்த பாத்திரம் வந்துட்டு அதில் ஒழுங்கா நிற்காதுங்க. வழுக்கிக்கிட்டே போகும். சில்வரு, அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படிங்கிறனால, இந்த சைடு வந்துட்டு இரும்பு கடாய் வந்து வச்சுட்டேன். இரும்பு கடாய் வச்சுட்டு நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு எப்போதும் யூஸ் பண்ணுற கடலெண்ணெய் தான் வந்து சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்துட்டு சோம்பு வந்து சேர்த்து, சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருந்த பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா சின்ன வெங்காயம் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இது வதங்குறதுக்கு கொஞ்சமாக வந்துட்டு உப்பு வந்து நான் அதில் வந்து போட்டுக்கிறேன். அசிதா சோசரி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சுண்டக்காய் வந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க. வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா, கிளைமேட் வந்துட்டு இப்படி தான் இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் வெயில் வந்து வந்துச்சு. இல்லாட்டி ரொம்ப சிரமமா போயிரும். ஏன்னா சந்தையே வந்துட்டு அவ்வளதுக்கு இதுவாக இருந்துச்சு. தொறுன்னு இருந்துச்சு சந்தை. காக்கா வந்து கத்திக்கிட்டே இருந்துச்சு. சரி சாதம் கொதிச்சிட்ருக்கு அப்படிங்கிறனால இட்லி இருந்துச்சு. சரி இட்லியை கொண்டு வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு அதை தான் வந்து வச்சேன். சரி இங்கே வச்சா சாப்பிடாதோ அப்படின்ட்டு திருப்பி அது சாப்பிட்ற இடத்துலயே கல்லுலேயே கொண்டாந்து இட்லியை வந்துட்டு வச்சேன். அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு கத்திக்கிட்டே தான் இருக்கும். ஒரு நாள் சாப்பாடு வச்சுட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் தொடர்ந்து வருங்க.
காக்கா. அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து வைக்கணும். விட்டுட்டோம் அப்படின்னா கத்திக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆனியன் நல்லா வதங்குனதுக்கப்புறம் கருவேப்பில, கொஞ்சம் தக்காளி வந்து நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். இன்றைக்கி 2 தக்காளி நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். தக்காளி ரேட்டு தான் வந்துட்டு இருக்கிறதுலே ஹையஸ்ட்டா வந்து போயிட்டுருக்கு ரூ. 60. வெங்காயம் கூட பிரச்சனை இல்ல. ப்ளஸ் தக்காளி வந்துட்டு ரூ. 60 வந்துருச்சு. அதுக்கப்புறம் ரம்புட்டான் பழத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒண்ணு எடுத்து சாப்பிட்டேன். அவ்ளோ இனிப்பா இருந்துச்சு. இது வந்து எவ்வளோ அப்படின்னா, ரூ. 120 வந்து சொன்னாங்க அந்த அண்ணன். கம்மி பண்ணி கேட்டாலும் தரல. இல்ல சீசன் முடிய 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 போகுது, முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்தேன். பிள்ளைங்களுக்கு இந்த பழம் ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம், தக்காளிலாம் வதங்குனதுக்கப்புறம் இதில வந்துட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வந்துட்டு இத வந்து வதக்கிக்கலாம். வதங்குனதுக்கப்புறம் இதில வந்துட்டு நம்ம கழுவி வச்சிருக்க சிக்கன வந்து இதில வந்து சேர்த்துக்கலாம். அந்த சிக்கனுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு தேங்காய் வந்துட்டு அரைச்சு நம்ம வந்து ஊத்த போறோம். அதாவது வந்து ரொம்ப கிரேவியா இல்லாம செமி கிரேவியா ப்ளஸ் அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் தேங்காய் வந்து அரைச்சு இதில வந்து சேர்த்துக்க போறோம். கழுவி வச்சிருக்க சிக்கன போட்டு நல்லா மசாலாவோட நல்லா வந்து ஒன் பை ஒன்னா நல்லா சுத்தி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இதில வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சமா வந்துட்டு உப்பு வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். முதல்ல வெங்காயம் வதங்குறதுக்கு சேர்த்தேன். இப்போ மசாலாலாம் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துருக்கேன். அந்த உப்பு வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு கரிக்கும். அதனால வந்துட்டு நான் வந்துட்டு பார்த்து பார்த்து தான் வந்துட்டு உப்பு வந்து போட்டுக்குவேன். நீங்க என்னடா இது ஒரு டிஷ்ஷுக்கு 2, 3 வாட்டி போடுறீங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம். என் கையில வந்துட்டு உப்பு டக்குன்னு கூடிருங்க. அதனால வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் வந்து போட்டுக்குவேன். பத்தலாட்டி அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பயமாவே இருக்கும். டக்குனு உப்பு கூடி போயிரும். அதனால. இப்போ சிக்கன வந்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி கிண்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தேங்காய், 1/2 மூடி கிட்ட தேங்காய், அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் வந்துட்டு மிளகு வந்து சேர்த்துட்டு, 1/4 டீஸ்பூன் கசகசா, கொஞ்சமா வந்துட்டு பூண்டு வந்து தோலோட கழுவிட்டு நான் வந்து சேர்த்துருக்கேன். இஞ்சி வேணும்னா நீங்க வந்து சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி வந்து சேர்த்துக்கல. இத வந்துட்டு ரொம்ப கொல கொலன்னு அரைக்க வேண்டாம். கொஞ்சம் ட்ரையாவே இந்த மாதிரி அரைச்சாவே போதும். முடிஞ்ச வரைக்கும் ட்ரையா அரைச்சா பிரச்சனை இல்ல. என்னோட மிக்ஸி ட்ரையாலாம் வந்துட்டு அறப்படாது. அது திப்பி திப்பியா வந்துட்டு இருக்கும். அதனால கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு அரைச்சு இதில வந்து சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். சிக்கனோட கலந்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதில வந்து கலந்து விட்டுருங்க. நான் இதுவரைக்கும் தண்ணியே வந்து சேர்க்கல சிக்கனுக்கு. சிக்கன்ல உள்ள தண்ணி ப்ளஸ் வந்துட்டு இப்ப நான் வந்துட்டு மிக்ஸி ஜார கழுவிட்டு சேர்க்க போறேன் இல்லையா? அந்த தண்ணி அவ்வளோதான். அடுப்ப மீடியமான ஃப்ளேம்ல வச்சு இத வந்து மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு அதுக்கப்புறம் அடிக்கடி வந்து கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டா பார்த்தோம் அப்படின்னா, சூப்பரான சிக்கன் கிரேவி வந்துட்டு சூப்பரா வந்துட்டு ரெடி ஆயிரும். அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, மறுபடியும் 2வது வாட்டி வந்துட்டு அந்த தேங்காய்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு மூடி போட்டு நான் வந்துட்டு மூடி வச்சுட்டேன். அடி பிடிக்காம கிண்டி விட்டுட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சூப்பரான சிக்கன் கிரேவி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா செமி கிரேவியா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு இட்லி, சப்பாத்தி, அதுக்கப்புறம் பூரி இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நல்லாயிருக்கும். கண்டிப்பா நீங்க வந்து இத வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அத வந்து எடுத்து வேற பவுல்ல வந்துட்டு மாத்தி வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அதே பாத்திரம் சிக்கன் செஞ்ச பாத்திரம் இருக்குல்ல, அதில கொஞ்சமா வந்து சாதம் வந்து போட்டு சட்டி சோறு அதில வந்து சாதம் போட்டு, நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு, பிள்ளைங்களுக்கு வந்துட்டு கொண்டு போய் ஊட்டி விட்டு, நானும் சைட் பை சாப்பிட்டுட்டேன். அ சண்டே வந்துட்டு இப்படி தாங்க போச்சு இந்த வாரம். ரொம்ப சூப்பரா வந்து போச்சு. இனி திங்கட்கிழமையிலேருந்து கடகட குடுகுடுன்னு நம்ம வந்துட்டு அடுத்து லஞ்ச் பாக்ஸ் கட்டணும், கொண்டு போய் பிள்ளைங்கள ஸ்கூல்ல விடணும். நல்லா ஒரு வாரம் நல்ல நிம்மதியா போச்சு. அவசர அவசரம் இல்லாம சமைச்சோம். இப்போ அவசர அவசரமா இனி வந்து சமைக்கணும். சட்டி சோறு வந்து கிண்டிட்டு கொஞ்சம் சிக்கன் வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ஊட்டி விட்டேன். அஸ்விதா, சிவசரி வந்துட்டு சுபசரி வந்துட்டு இப்ப சுண்டக்கா வந்து கட் பண்றா. அஸ்விதா பாதி கட் பண்ணா, இப்ப சுபசரி வந்து கட் பண்ணிட்டுருக்கா. 2 பேருக்குமே வந்துட்டு சாதம் வந்து ஊட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு நானுமே வந்து சாப்பிட்டுட்டேன். ஈவினிங் போல வீட்டு வேலை எல்லாம் முடிச்சு, வீடெல்லாம் கூட்டுனதுக்கப்புறம் சுபஸ்ரீ வந்து பேப்பர வந்து கட் பண்ணிட்டு இருந்தா. சைட் பை பார்த்துட்டு நான் பாட்டுக்கு என் வேலைய பார்த்துட்டு இருந்தேனா, அதுக்கப்புறம் வந்து உட்காரும்போது தான் தெரியுது, என்னமோ பண்ணிட்டு இருக்காளேன்ட்டு. என்னடான்ட்டு திருப்பி பார்த்தா, ரோஸு அழகா வந்து செஞ்சிருந்தா A4 ஷீட்ல. ஃபோன்ல தான் வீடியோ வந்து பார்த்து செஞ்சிருந்தா. ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்துட்டு இருந்துச்சு. கலர் மட்டும் குடுத்துருந்தா இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சிருக்கும். கலர் குடுத்துட்டு நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் வந்து ஷேர் பண்றேன். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம எல்லாரும் கமெண்ட்ல வந்துட்டு கமெண்ட் பண்ணிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்க.
இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.